மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி விஷு பண்டிகை. நேற்று தமிழ் புத்தாண்டு. இன்றைக்கி கேரளாவில் உள்ள தமிழங்களுக்கு விஷு பண்டிகை, கனிக்காணும் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டில் கொண்டாடினோம். நாங்கள் கேரளாவிலேருந்து இங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடச்சி இங்கே வந்தோம். இப்போ இங்கே தான் இருக்கோம். தமிழ் புத்தாண்டும் கொண்டாடினோம், கேரளா மறுபடியும் விஷு பண்டிகையும் கொண்டாடினோம். இப்படி கிருஷ்ணனை வச்சு கிருஷ்ணனுக்கு வந்து எல்லாமே, அதாவது விசிறி, மயில் தோகை, பழம், காய், தானிய வெங்காயம் எல்லாத்தையும் வச்சு படைக்கணும். இது வந்து அலங்காரம் பண்ணுறப்ப எடுத்த வீடியோ. இதுக்கப்புறம் தான் படைக்கிறப்ப வீடியோ போட்டிருப்பேன், விளக்கேற்றுறப்ப வீடியோ போட்டிருப்பேன். இது அலங்காரமே பணம், நகை எல்லாம் வச்சு போட்டிருப்போம். இதை பாருங்கள், காய்கறி, பழம், தானிய வகைகள் 6 வகை தானியம் இருக்குது பாருங்கள். உருளியில் வந்து காய்கறி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், சீத்தாப்பழம், பலாக்காய், வாழைப்பழம் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். பசு கன்று பால் குடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். கிருஷ்ணருக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் வச்சு படைச்சிருக்கோம். மயில் தோகை பாருங்கள் கிருஷ்ணருக்கு பின்னாடி. மாடு கன்று பால் குடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். விசிறி நானே செஞ்ச விசிறி. கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியை தான் நம்ம காலையில் எழுந்தோடனே முகம் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த காய், கனி, தானியத்தெல்லாம் பார்க்கணும். நகை, வெள்ளி எல்லாத்தையும் பார்க்கணும், பணத்தெல்லாம். இப்படி தான் எங்கள் விஷு போச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்படி தான் கேரளா முறைப்படி விஷு பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க. கனிக்காணும் விழான்னு கொண்டாடுவாங்க. இப்போ விளக்கேற்றினதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் பாருங்கள், படைச்சதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். இப்படி தான் இன்றைக்கி விஷு பண்டிகை போச்சு. எத்தனை பேர் இதை மாதிரி பார்க்காம இருந்தாங்களோ பார்த்துக்கோங்க. பழம் வச்சு இதை பாருங்கள், நகைலாம் வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து செம்பருத்திப்பு பிள்ளையார். இதை பாருங்கள், நகை வச்சுருக்கோம். வெள்ளி குங்குமச்சிமிழ் இருக்குது, தானியம் இருக்குது, பணம் இருக்குது, காயின் இருக்குது. இப்படி தான் போச்சு. அனைத்து யூடியூப் சொந்தங்களுக்கும் எல்லாருக்கும் பணம் வர மாதிரி நல்லதே நடக்கட்டும், நினைத்த காரியம் நிறைவேறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ஆல் இன் த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் 1 by 1 வரும். இது நார்மலாக கும்பிட்ற சாமி செல்ஃபில் வச்சுருக்கோம் பாருங்கள். அவங்களுக்கும் சேர்த்து கும்பிட்டோம், எல்லா சாமிக்கும் சேர்த்து கும்பிட்டோம். கிருஷ்ணனுக்கு பிறந்தனாலும் எல்லா சாமியும் சேர்ந்து தான் கும்பிட்டு. பாருங்கள், மாடு கன்றோட பால் குடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். விசிறி மட்டும் நான் செஞ்சது தான். அதை பாருங்கள், பால் குடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப கிருஷ்ணனுக்கு உகந்தது. கண்ணாடி வச்சுருக்கோம் பாருங்கள். வெள்ளரி பிஞ்சு தான் ரொம்ப முக்கியமான, வெள்ளரி பிஞ்சு மட்டும் கிடைக்கல. இப்படி தான் எங்கள் விஷயம் போச்சு. இப்படிக்கு நான் விளாக் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். கமெண்ட் சுத்தமாக வர மாட்டேங்குது. லாங் வீடியோ வியூஸ் போகவே மாட்டேங்குது, ஏன்னு தெரில. அது ஏதாவது கமெண்டில் சொல்லுங்கள். லாங் வீடியோ மட்டும் போகவே மாட்டேங்குது வியூஸு. ஏதாவது 1-2 வீடியோ தான் 200-300 போகுது, சுத்தமாக போக மாட்டேங்குது. லாங் வீடியோ வந்து வியூஸ் போகிறதுக்கு ரொம்ப வேணாம். ஒவ்வொரு வீடியோ 1000 போனால் கூட போதும் எனக்கு, அது கூட போட மாட்டேங்குது. தானியம் வச்சுருக்கோம் பாருங்கள். மக்களை இவ்வளோ பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் விஷயம் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.